விரதம் இருந்து நீங்கள் பெறுகின்ற அந்த இறைவனிடத்தில் பெறுகின்ற அந்த நற்செயல்கள் எல்லாம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய எங்களுக்கும் அது கிடைக்கும் என்ற ஒரு பாக்கியத்தை இந்த தருணத்திலே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த சமுதாய பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றினை கூறி, அடுத்தபடியாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சி ஒரு மத நல்லிணக்கத்தினுடைய நோக்கமாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட விளையாட்டு அமைப்பாளர் மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்களுக்கும் நகர கழக செயலாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். செயலாளர் அருமை நண்பர் விஜயகுமார் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற நம்முடைய உறவு அனைவருக்கும் என்னுடைய சாத்தையும் வணக்கத்தையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு முன்பு பேசிய அருமை நண்பர்கள்லாம் இங்கு எந்த அளவுக்கு இஸ்லாமிய பெருமக்கள் அகில இந்தியாவில் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அண்ணாதுரை தெளிவாக பேசினார். இன்னொரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவாங்க. இருந்தாலும் நம்மை பொறுத்தவரை இன்றைய தினம் ஒன்றிய அரசால் எந்தெந்த அளவிற்கு நாம் சோதனைக்கு உள்ளாகணுமோ அந்த அளவுக்கு இன்றைய தினம் சோதனைக்கு உள்ளாகப்பட்டு இன்றைய தினம் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கக்கூடிய அருமை நம்ம பட்டுப்பட்ட அண்ணாதுரை ஒரு ஹிந்து, நான் ஒரு இஸ்லாமியன், பக்கத்தில் இருக்க ஜெரால்டு ஒரு கிறிஸ்துவன். ஆக இங்கே சமத்துவம் இங்கே தான் இருக்குது. சமத்துவ திருநாளாக இன்றைய தினம் இந்த நோன்பு திருநாளை நாம் இங்கு ஒன்றுபட கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அனைவரையும் வாழ்த்துகிறோம். ஆக வேற்றுமையில் ஒற்றுக்கொண்ட நாடு இந்திய நாடு. அந்த இந்தியாவில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிச சக்திகள் இன்றைய தினம் சிறுபான்மையின் மக்களை நசுக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் நம்ம எல்லாம் பிரித்தாலும் சூழ்ச்சியில் மதத்தாலும் மொழியாலும் இனத்தாலும் இன்றைய தினம் கூறு போட்டு இன்றைய தினம் ஒரு சிலர் தன்னுடைய நிலையை நாட்டிக்கொள்ள வேண்டும் நினைக்கின்றார்கள். ஆனால் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எப்படி இருந்தோ இந்தியா ஒரு உபகண்டம். இந்தியா பல மொழிகள் பேசக்கூடிய நாடு. ஏறக்குறைய 1628 மொழிகள் பேசக்கூடிய நாடு. உண்ணு உணவால் உடுக்கின்ற உடையால் பேசுகின்ற பேச்சால் நடையால் உடையால் பாவனையில் அத்தனையும் மாறுபட்ட நாடு இந்திய நாடு. இருந்தாலும் இங்கு நாம் பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்தாலும் பல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாம் மார்க்கம் ஒட்டுமொத்த இருந்தாலும் இந்த சிறுபான்மை மக்கள்லாம் பல குணத்தில் வஞ்சிக்கப்படுகிறோம். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு வார்த்தை அலகாபாத் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிடறேன், ரொம்ப நேரம் பேசுறோம், 9 நேரம் ஆச்சு. அலகாபாத் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடிய சேகர்குமார் என்று சொல்லக்கூடியவர், அவர் சத்திய பிரமாணம் எடுத்து அவர் பதவியில் இருக்கிறார். அவரை நாடுன்னு சொல்றோம். கவுன்சிலராக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லை நீதிபதியாக அரசு துறையில் ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அவர் பேசுகின்ற போது பக்குவம் பேசினா அவங்க சத்தியபிரமாணம் எடுத்து உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் அதை மறந்து விட்டு அந்த சேகர் அலகாபாத் நீதிமன்றத்தின் நீதிபதி பேசுகிற என்ன பேசுகிறார்னா, அவர் ஒரு இந்து பரிஷத் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். அந்த கலந்துக்கிட்ட இந்து பரிஷத்தில் நடந்துவிட்டு அந்த இவ்வளோ வந்து பெருமையை பேச வேணாம்னு சொல்ல. அவங்க எதனா RSS சுட்டான் மகாத்மா, அந்த பெருமையை பேசுவோம், மகாத்மா நான் என்ன சுட்டன் பெருமையை பேசிப்போம், அது தப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஒரு கிறிஸ்துவ மதத்தில் பேச அவங்களுடைய பெருமையை பேசலாம், தப்பு இல்லை. இஸ்லாமியர்களுக்கு அவங்களுடைய பெருமை பேசலாம், தவறு கிடையாது. இங்கே பேசி இந்து மத இஸ்லாம் அருமை மாவட்ட கழக செயலாளர் பள்ளி நம்முடைய அண்ணன் நம்முடைய அண்ணாதுரையிலிருந்து அதிபர் மரியாதை அசோக் போறோம் பெருமையை பேசினாங்க, தவறே கிடையாது. அவங்களுடைய பெருமைகளை பேச தவறு கிடையாது. ஆனால் அந்த இடத்துல உட்கார்ந்து சொல்ல இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்கள் கல்வி இல்லை. அடுத்தபடியா அவர்கள் பிரிவினைவாதிகள் சொல்றார், அதை விட ஒரு தீவிரவாதிகள் சொல்றார். இன்னும் சொல்ல போனா இஸ்லாமியர்கள் நம்முடைய சுதந்திர போராட்டத்திற்கு எந்தெந்த கோணத்தில் எப்படியெல்லாம் பயன்பட்டாங்க என்பதை சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் சொல்ல வேண்டும் என நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் நடத்திய அந்த சுதந்திர போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அவர் நடத்தி மகாத்மா காந்தி கேட்கிற முன்பட்ட கேட்கிறாங்க, நீங்க சுதந்திரம் கொடுத்தீங்க இந்தியாவுக்கு மகாத்மா காந்தியுடைய அகிம்சைக்கா இல்லது இவருடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய கொரில்லா தாக்குமுறைக்கான? அப்போ அவருடைய கொரில்லா தாக்குமுறைக்கு தான் கொடுத்துட்டாச்சு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிட்டார். இருந்தாலும் அந்த கொரில்லா தாக்குமுறைக்கு உறுதுணையாக இருந்தவர் யாருன்னா ஏறக்குறைய அவர் போர்ப்படையில் 60% இஸ்லாமியர்கள் இந்தியாவில் கூட ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் 60% இருந்தாங்க. அன்னைக்கு அந்த போராட்டத்தில் 60 பேர் கலந்துட்டாங்க. அதே மாதிரி அவர் கையேந்தி என்ன கேட்கிறாருன்னா, நான் சுதந்திர போராட்டத்திற்கு என்னை அர்ப்பணித்து
வைத்துக் கொண்டு நீ போராடி கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஆர்ம்ஸ் வாங்கணும், பணம் இல்லை. எனக்கு மிலிட்டரி ட்ரெஸ் வாங்கணும், அவங்களுக்கு உடுப்பு வாங்கணும், அதுக்கு இல்லை. ஏன்னா பாலைவனத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், பனிப்பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸாக வாங்கணும், காட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், பணம் இல்லை. ஆகவே பணம் கொடுக்கணும்னு சொல்லி பர்மாவில் அனைத்து இந்தியர்களை கூட்டி அனைத்து இந்தியர்கிட்ட கேட்கிறார். அப்படி கேட்கும்போது அந்த நேரத்தில் பணம் கொடுத்தவங்கலாம் 5 ரூபாயும் 10 ரூபாயும் 50 ரூபாயும் 100 ரூபாயும் கொடுத்தாங்க. ஆனால் பக்கீர் முதின் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் 1 கோடி ரூபாய் கொடுத்தார் அன்னைக்கு இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு. அதெல்லாம் மறக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாவுசி அவர் அந்த இதில் கப்பல் வாங்கணும், சுதேசி கப்பல் வாங்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறார். முடிவெடுத்து போய் கையேந்திர போது அன்னைக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலை ரூபா கணக்கு வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரைனா, ஒரணா, முக்கல்னா, ஒரணா, எட்டனா இந்த மாதிரி இருக்குது. எல்லாம் இப்படி கொடுக்குறாங்க. இது எந்த காலம் கொடுத்து கப்பலை வாங்குறது அவரு? ஆக அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா வாவுசிக்கு நம்ம இஸ்லாத்தை சேர்ந்த பக்கீர் என்று சொல்லக்கூடியவர் தான் ஏறக்குறைய 10 லட்சம் கொடுத்தார். 10 லட்சம் கொடுத்து நமக்கு கப்பலை வாங்குறதுக்கு ஏற்பாடு செய்தார். ஆக يا واسع الفضل اغفر لنا اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. மேலான கிருபையான முஹப்பத்தினுடைய அடிப்படையிலே இந்த உலகத்தை படைத்தாயோ அந்த முஹப்பத்தினுடைய அடிப்படையிலே மதம் பார்க்காமல் மனிதத்தினுடைய அடிப்படையிலே அனைத்து மக்களும் நிம்மதியாக, கண்ணியமாக, சந்தோஷமாக இந்த இந்திய தேசத்திலே கீழ்ப்பகுதி மண்டபத்தினுடைய கீழ்ப்பகுதியிலும் இஃப்தாருடைய ஏற்பாடு நிகழ்ச்சிகள்